ஓகே, இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த LCM and HCF of the following pairs of integers and verify that LCM into HCF is equal to product of the two numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ரெண்டு பேர் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ கண்டுபிடிச்சிட்டு அது வந்து அந்த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ்க்கு ஈக்குவல் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் HCFனா என்னன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபேக்டர் காமன் ஃபேக்டர் இருக்கணும். இதுல வந்து மினிமம் பவர்ஸ் இருக்கணும். மினிமம் பவர்ஸ் ஆஃப் காமன் ஃபேக்டர் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் LCM அப்படின்னா என்னன்னா கிரேட்டஸ்ட் பவர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரெண்டுக்குமே நம்ம வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 26 இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது வந்து 6 வச்சு முடியுது. ஸோ ஈவன் அப்படின்னால 2க்கு போகும். 2 1 is 2, 2 3s are 6. நெக்ஸ்ட் 13 வந்து 13க்கு மட்டும் தான் போகும். ஸோ 13 is 13. அதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் 91 எதுக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஈவன் நம்பர் இல்லை. ஸோ வந்து 2க்கு போகாது. நெக்ஸ்ட் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9 + 1 10. ஸோ இது வந்து 3க்கும் போகாது. நெக்ஸ்ட் வந்து 5 வச்சு முடிஞ்சா 5 டேபிள் போகும். ஸோ 5க்கும் போகாது. ஸோ நம்ம என்ன நெக்ஸ்ட் என்ன 7க்கு செக் பண்ணிக்கலாம். 7 1 is 7, 8 9 2 இருக்கு. ஸோ 21 7 3s are 20. ஓகே, ஸோ 13 வந்து 13 1 is 13. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 26 equal to 2 into 13 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 2 வந்து ஒரு 2 பவர் வந்து 1, 13 பவர் வந்து 1. அடுத்தது 91 is equal to 7 into 13. 7 பவர் வந்து 1, 13 பவர் வந்து 1. ஓகே, இப்போ நம்ம இந்த HCF என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ல எது காமனா இருக்கும் அந்த காமன் ஃபேக்டர் எதுவும் அதோட மினிமம் பவர் எதுவும். ஸோ இந்த ரெண்டுலையும் எது காமன் ஃபேக்டர் இருக்கு? இதுல 2 into 13 இருக்கு, இல்ல 7 into 13 இருக்கு. ஸோ 13 தான் வந்து காமன் ஃபேக்டர். மினிமம் பவர் என்ன அப்படின்னா ரெண்டுலையுமே பவர் 1 தான் இருக்கு. ஸோ நம்ம 13, ஸோ பவர் 1 எழுதிக்கலாம். இதான் வந்து HCF. நெக்ஸ்ட் LCM எப்படின்னா LCM எதுனா இதுல இந்த காமன் ஃபேக்டர் அதையும் எழுதிட்டு அதுல மிச்சம் இருக்க எல்லா நம்பர்ஸும் எழுதணும். ஸோ நம்ம என்ன எழுதலாம்னா 2 into 7 into இந்த 13. ஓகே, சோ இப்போ இதுல வந்து எது கிரேட்டர் பவர் இருக்கோ அதுதான். இப்போ வந்து 2 இங்க வந்து 2 வந்து 1 தான் இருக்கு. சோ அதனால 1 எழுதிக்கிறோம். 7 பவரும் வந்து ஒரு 7 தான் இருக்கு. சோ அதனால எழுதிக்கிறோம். சோ இப்போ இது வந்து என்னன்னா ஓகே, சோ இப்போ இது என்ன ஆகும்? மல்டி 14 into 13 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 3s are 12, 2 1 is 3 plus 1 42, 4 1 is 4, 1 1 is 1. So 2 8 1 182. So LCM வந்து என்ன வருது? 182 வருது. நெக்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணணும். என்ன செக் பண்ணுவோம்? HCF into LCM is equal to number 1 into number 2 check பண்ணுவோம். So HCF என்ன? 13. So 13 into LCM வந்து 182 is equal to number 1 வந்து 26 into 91 அப்படின்னு செக் பண்ணுவோம். So first நம்ம 180 into 13 செக் பண்ணிக்கலாம். Okay, 182 into 13 check பண்ணனும்னா 3 2s are 6, 8 3s are 24, 4 2 இருக்கு பேலன்ஸ், 3 1 is 3, 4 5, then 2 1 is 2, 1 8 is 8, 1 1 is 1. So 6 13 3 1 1. So 2 3 6 6 வருது. So இங்க வந்து 2 3 6 6. இங்க next 26 into 91 செக் பண்ணி பார்த்துக்கலாம். So 26 into 91 செக் பண்ணோம்னா 1666, 1 2 is 2, 6 9 6 9 are 54, 4 5, 9 2s are 18, 19 20, 21 22 23. Okay, so 6 6 3 2. So இங்கே என்ன இருக்கு? 2 3 6 6 வந்துச்சு. Therefore ஆன்சர் வந்து நம்ம என்ன எழுதணும்னா hence verified அப்படின்னு எழுதிக்கலாம். Okay, next sum என்னன்னா 510 and 92. So step 1 solutionல first step என்ன? First நம்ம prime factorization பண்ணணும். So 510. So 0 வச்சு முடிஞ்சனால so 2 க்கு போறோம். 2 2s are 4, balance 1 11 வருது. So 2 5s are 10, balance 1, 2 5s are 10. Next 5 வச்சு முடியறதுனால நம்ம வந்து 5 க்கு போறோம். 5 5s are 25, 5 1 is 5. Next வந்து 2 க்கு போகாது. 5 plus 1 6ங்கனால 3 க்கு போகும். So 3 1 is 3, balance 2 இருக்கு 21, 3 7s are 21. Next 17 முடியறதுனால 17 1 is 17. So இது பண்ணியாச்சா? Next நம்ம வந்து 92 பண்றோம். 92 வந்து 2 வச்சு முடியறதுனால 2 க்கு போலாம். 2 4s are 8, balance 1 12. அப்ப 2 6 are 12. Next 2 2s are 4, 2 3s are 6. So 23 வரனால 23 வந்து எதுக்கு போகாது? 23 1 is 23. Therefore நம்ம வந்து 510 எப்படி எழுதலாம்னா 2 into 5 into 3 into 17 அப்படின்னு எழுதலாம். Next 92 வந்து எப்படி எழுதலாம்னா 2 square 2 இருக்குனால 2 square into 23 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து HCF எழுதணும். நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். HCFனா எது காமனா இருக்கோ
அந்த ஃபேக்டர். ஓகேயா, காமன் ஃபேக்டர் அதோட மினிமம் பவர்ல இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து 2 பவர். இப்போ இதுல எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 மட்டும் தான் காமனா இருக்கு. சரியா, 2 காமனா இருக்கு. ஆனா இந்த 2 வந்து இங்கே 2 பவர் 1 இருக்கு, இங்கே 2 பவர் 2 இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பவர்லயும் மினிமம் பவர் தான் எடுக்கணும். ஸோ நமக்கு 2 பவர் 1 எடுக்கணும். தட் இஸ் which is equal to 2. அப்ப HCF வந்து 2. சரியா, LCMனா என்னன்னா எல்லா நம்பர்ஸும் எடுக்கணும். அது காமன் ஃபேக்டர் அதையும் எடுக்கணும், மிச்சம் இருக்க எல்லா நம்பர். ஆனா இந்த காமன் ஃபேக்டர்ல எது மேக்ஸிமம் பவரோ அதுதான் எடுக்கணும். இந்த 2 பவர் 1 இருக்கு, 2 பவர் 2 இருக்கு. இதுல மேக்ஸிமம் பவர் என்ன? 2 பவர் 2. ஸோ அதை எடுக்கணும். அதை எடுத்து வேற எடுத்து எல்லாமே எடுக்கணும். 5 into 3 into 17 into 23. ஓகே, ஸோ இது என்ன ஆகும்னா 2 பவர் 2 வந்து 4 5s are 20, 23s are வந்து 60. அப்போ 60 into 17 into 23 பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இது எழுதிக்கலாம். தட் இஸ் HCF into LCM is equal to number 1 into number 2 செக் பண்ணணும். HCF வந்து என்ன? 2. ஸோ 2 into LCM வந்து 23460 is equal to number 1 வந்து 510 into 92. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 23460 into 2 பண்ணிக்கலாம். 2 zeros are 0, 6 2s are 12, 2 1 4 2s are 8, plus 1 9, 3 2s are 6, 2 2s are 4, which is equal to 46920. Next 510 into 92. 2 zeros are 0, 2 1 is 2, 5 2s are 10, 9 zeros are 0, 9 1 is 9, 9 5s are 45, 0 2 9 6 4. Okay, so இது என்ன வருது? 46920 வருது. So therefore ரெண்டு சைடும் சேமா வரனால hence verified. Third subdivision வந்து 336 and 54. Okay, so solution first வந்து 336 factorize பண்ணனும். 336 factorize பண்ணனும். first 2 6 வச்சுங்க. 2 1 is 2, balance 1 13, 2 6 are 12, balance 1 2 8s are 16. second 2 க்கு போறோம். 2 8s are 16, 2 4s are 8, next 2 2 4s are 8, 2 2s are 4, next 2 2s are 4, 2 1 is 2, next to the 3 table, 3 7s are 21, next 7 1 is 7. அடுத்தது 54. 54 பார்த்தோம்னா 4 வச்சு முடியுது. ஈவன்ல இருக்கனால 2 2 2s are 4, balance 1 14, 2 7s are 14. next வந்து 2 க்கு போகாது, 3 க்கு போகும். 3 9s are 27, 3 3s are 9. so 3 1 is 3. ஓகே, இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? therefore 336 is equal to 2 பவர் எத்தனை இருக்கு? 1 2 3 4 இருக்கு. so 2 பவர் 4 into 3 into 7 இருக்கு. 54 எப்படி இருக்குன்னா 2 வந்து 1 தான் இருக்கு. so 2 பவர் 1 into 3 வந்து எத்தனை இருக்கு? 1 2 3 இருக்கு. so 3 பவர் 3 இருக்கு. ஓகேயா, so therefore HCF என்ன எழுதுவோம்? HCF வந்து எது காமனா இருக்கும் அந்த காமனா இருக்கிறதுல மினிமம் பவர். இப்போ இங்க இருந்து 2 பவர் 4 இருக்கு, இங்க 2 பவர் 1 இருக்கு. so இந்த ரெண்டு காமனா இருக்கு, அதோட மினிமம் பவர் எடுக்கணும். அப்போ என்னது? 2 பவர் 1. நெக்ஸ்ட் 3 வந்து என்ன இருக்கு? இங்க வந்து 3 பவர் 1 இருக்கு, இங்க 3 பவர் 3 இருக்கு. so therefore இந்த ரெண்டுல மினிமம் என்ன? 3 பவர் 1. நெக்ஸ்ட் 7 பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இங்க இல்ல. so அத நம்ம எடுக்க கூடாது. so 2 பவர் 1 2 தான். 2 into 3 which is equal to 6. நெக்ஸ்ட் LCM. LCM என்னன்னா இந்த 2 பவர் இதுல வந்து கிரேட்டஸ்ட் பவர் எடுக்கணும். so 2 பவர் 4 into 3 ல கிரேட்டர் பவர் என்னது? 3 பவர் 3 into பேலன்ஸ் இருக்கு 7 இருக்கு. ஓகே, so 2 பவர் 4 என்ன? 2 2s are 4, 4 2s are 8, 2 is 16, 16 into 3 பவர் 3 னா 37, 9 3s are 27 into 7. so நம்ம இத வந்து மல்டிப்ளை பண்ணனும்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினு பார்த்தோம்னா okay, this one putting reference to 27 into 7, 7 7s are 49, 9 4, 7 2s are 14, 15 16, 17 18. okay, 189. so in the 189 into 16.6, 9s are 54, 5 8 6 are 48, 49 50, 15 53, 53 balance 5 இருக்கு. 6 1 is 6, 7 8 9 10 11. okay, 11 1 9 is 9, 1 8 is 8, 1 1 is 1. so 4 9 1 9 10 0. 1 plus 1 2, 2 plus 1 3, 3 0 2 4. okay, so 3 0 2 4 இதான் வந்து LCM. so next வந்து நம்ம வெரிஃபை பண்ண போறோம். என்ன பண்றோம்னா HCF into LCM is equal to number 1 into number 2 செக் பண்ண போறோம். HCF வந்து என்னது? 6 into LCM வந்து 23024 which is equal to number 1 வந்து 336 into 54. so இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கலாம். 3024 into 6, 3024 into 6 பண்ணோம்னா 6 4 24 4 2 6 2s are 12, 13 14 4 1. so the 0 1 6 3s are 18. okay, 1 8 1 4 4 which is equal to இத நம்ம இந்த பண்ணிட்டோம். 336 into 54 பண்ணி பார்த்தோம் அப்படினா 6 4s are 24 4 2 4 3s are 12, 13 14 4 1 4 3s are 12 plus 1 13. next 5 6 are 30 0 3 இருக்கு balance 5 3s are 15 4 8 plus 10 9 10 11. okay, 1
1. So 7 plus 1, 8, 1. So 18144, which is equal to 18144. Same answer வந்துருச்சு. Therefore, hence verified. Okay, understand?